முருகன் கிட்ட அழுதும் பார்த்துட்டோம், தொழுதும் பார்த்துட்டோம். ஆனா நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு விடிவு வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க இதை பண்ணி பாருங்க. முருகன் தானா வருவாங்க. அவனே ஓடி வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சு அருள் புரிவானுங்க. அது என்னன்னு தானே கேட்குறீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க. முருகா, நீ என்னை என்ன அடிச்சாலும் சரி, என்ன உதைச்சாலும் சரி, என்ன சோதனை வேணுனாலும் கொடு, நான் ஒன்றும் பண்ண போறதில்ல. நான் பாக்கில் சிவனேன்னு இருக்க போறேன். உன்னை கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன். என்னை காப்பாற்ற வேண்டியது உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல எல்லா பாரத்தையும் போட்டுட்டு அமைதியா இருந்துருங்க. ஆனா ஒன்றை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி குரங்கை குட்டி தாவி கொள்ளுமோ, குரங்கு குட்டியை பிடிக்காது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், குரங்கு குட்டியை பிடிக்காது, குட்டி தான் குரங்கை பிடிச்சிக்கும். அது மாதிரி நம்ம முருகனை பிடிச்சிக்கணும். முருகனை கெட்டியா பிடிச்சிக்கங்க, விட்டுறாதீங்க. அவன் என்ன ஆட்டு வேணாலும் ஆட்டுட்டோம், விடவே விடாதீங்க. அவனே வந்துருவாங்க. என்னடா உன் பிரச்சனை சொல்றான்னு அவனே வந்து கேட்பான். முருகன் கிட்ட அழுதும் பார்த்துட்டோம், தொழுதும் பார்த்துட்டோம். ஆனா நம்முடைய பிரச்சனைக்கு ஒரு விடிவு வரலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க, அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க இதை பண்ணி பாருங்க. முருகன் தானா வருவாங்க. அவனே ஓடி வந்து உங்களுக்கு கண்டிப்பா உங்க பிரச்சனையை தீர்த்து வச்சு அருள் புரிவானுங்க. அது என்னன்னு தானே கேட்குறீங்க? வேற ஒன்றும் இல்லைங்க. முருகா, நீ என்னை என்ன அடிச்சாலும் சரி, என்ன உதைச்சாலும் சரி, என்ன சோதனை வேணுனாலும் கொடு, நான் ஒன்றும் பண்ண போறதில்ல. நான் பாக்கில் சிவனேன்னு இருக்க போறேன். உன்னை கெட்டியா பிடிச்சிக்கிட்டேன். என்னை காப்பா